புதுசா வந்த இன்ஸ்பெக்டரா? நீங்க யாரு? தெரிஞ்சது நம்ம மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டான். திருச்சியில இருந்துகிட்டு காவிரியார தெரியாதுன்னு சொல்லலாம், திருநெல்வேலியில இருந்துகிட்டு அல்வாவை தெரியாதுன்னு கூட சொல்லலாம். நீ இந்த ஏரியால உட்காந்துக்கிட்டு நம்ம காந்தியா என்ன தெரியலன்னு சொல்றேன்னா இன்சல்ட். ஓ, காந்திங்கிறது இவர்தானா? இன்ட்ரோடக்ஷனே வேண்டாம், முதல்ல அந்த கீயை கூட. எதுக்கு? லாக்கப்ப திறந்து என் ஆளை வெளியே கொண்டு வரணும். நானே லாக்கப்ப திறக்கிறேன், அவனை வெளியே அனுப்புறதுக்கு இல்ல, உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. இதான் பா சீரியஸ்ல காமெடி. எதிரா காமெடி? இவங்க வீக்னஸே இதான். காக்கி ட்ரெஸ் போட்ட உடனே வீரம் வந்துடும். சடனா ஸ்டண்ட் அடிச்சு என்ன மாதிரி ரவுடிங்களை புடிச்சு உதச்சு காலரை தூக்கி விட்டுக்குவாங்க. இதான் உங்களுக்கு என்ன சார் லாபம்? உட்காருங்க, யோசனை பண்ணுங்க. இப்போ கணேசன் இருந்தாரு, அவர் உங்களை விட பவர்ஃபுல் ஆபீசர் தானே. அவர் செத்தப்பறம் என்ன செஞ்சீங்க? ஜனங்களோட சேர்ந்து உங்க டிபார்ட்மெண்ட்டும் மாலை போட்டுச்சு. எத்தனையோ போலீஸ்காரங்க செத்து போறாங்க, நீங்களும் மறந்து போயிடுறீங்க. ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். எங்க அண்ணன் வீரப்பனை எடுத்துக்கங்க. காட்டுக்குள்ள பாட்டு கேட்டுக்கிட்டு 2 கவர்மெண்ட்டுக்கு அல்வா குடுத்துட்டு ஜாலியா பேட்டி கொடுக்குறேன். நம்ம தாவூத் பாய் ஷார்ஜால கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு சார்ஜ் போட்ட ஹீரோயின்ஸ் ஆட வச்சு பாத்துக்கிட்டு மூக்குல ஹெரான விட்டு ஹாப்பியா இருக்காரு. எங்க பெரியக்கா பூலாந்தேவி 60-70 பேரை கொன்னாங்க. இப்போ எம்பி ஆகி ஒன்னாட்ட ஆபீஸ்ல கூடவே வச்சுக்கிட்டு சம்பல் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு குதிரையிலே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்டேனா? கேட்பங்கிற நம்பிக்கையில தான் வந்தோம். கேட்கலன்னா மேல அனுப்பிடுவோம். பிக் பாக்கெட்டுக்கு எவ்வளோ, பிளாட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ, மானபங்கத்துக்கு எவ்வளோ, மர்டருக்கு எவ்வளோன்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோ. அண்ணா நகர்லயோ கேட்க நகர்லயோ பங்களா வாங்கி போடு. என்ன கொழுப்புடா உங்களுக்கு? ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களா? இதுக்காக பக்கத்து ஸ்டேஷனுக்கு போய் அவனை மிரட்டுவாங்க. உங்க வீட்டு நம்பர் என்ன? சொல்லையா. 82716667. ஹலோ தங்கச்சி, என்னமா செய்யற? பொட்டு வச்சுக்க போறேன். வேணாமா, அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இருக்காது. என்னாச்சு அவருக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகலாமா, ஆனா அடுத்த ½ அன் அவர்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஆக போதும் ஆயிடுச்சா? அதாவது நீ கரெக்டா 4-4:30 கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்துருமா. உடச்சிருந்தா கிட்ட இருந்து கவனிச்சுக்க. போயிட்ட உறவுக்காரங்களுக்கு தந்தி கொடு. என்னடா மிரட்டுற? என் வீட்டுக்காரங்க யாருமா? ஆட்டோ எஸ்ஐ. அப்படியா? இங்க இல்லையே. என்னங்க நீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆக போதுன்னு நீங்க இங்க வந்துருங்கன்னு போன் பண்ணி சொன்னாங்களே. ஆக்சிடென்ட் ஆக போதுனா? ஆமா. மா தங்கச்சி, சாரிமா, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த என்னங்க என்னங்க இவருக்கு என்னாச்சு? மாப்பிளைக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியல, அதான் கொஞ்சம் புத்திமதி சொன்னோம். அண்ணன் உன் முகத்தை பார்க்காமலே இறக்கப்பட்டு உன் இல்லற வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு தான் அடிச்சிருக்காரு. இன்னும் 1 வாரத்துல எழுந்து நடமாடுவாரு. அதுக்கப்புறம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறத பத்தி சொல்லி கொடு. அப்படின்னு திருந்தல அடுத்து சலைன் வாட்டர் ஏத்த மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஊதுவத்தி தான் ஏத்துவாங்க. வரட்டுமா தங்கச்சி? அந்த ஆட்டோலே போ. யாரோ ஒரு அனாதைக்கு எவ்வளவு பொறுப்பா கொள்ளி வைக்கிறாரு. இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அவரை மனுஷன் சொன்னா இந்த சுடுகாட்டிலேயே உனக்கும் சமாதி கட்டிடுவேன். ஹலோ, பெரிய மனுஷன் அவர். யாருவன் இவ்வளவு சீரியஸா கொள்ளி வைக்கிறீங்க? அவனுக்கு தெரியும். நான் ரோட்ல சேர்த்து கிடந்தேன். அரசியல்வாதி ஆச்சே, எலெக்ஷன் வரப்போதான், பப்ளிசிட்டி வேணும்ல, அதான் அந்த பணத்தை கொண்டாட சொல்லிட்டேன். செத்தவனை வச்சு எத்தனை காலம் அரசியல் பண்ணுவீங்க? மேல மட்டும் தானே பார்த்தேன், கீழையும் பாரு. யார் இவன் லாயர் படத்துல? என் கட்சிக்காரன் தான் மாதவ். இந்த தடவையும் நான் தான் எம்பி ஆகணும், காசு தரம் ஒதுங்கிடான்னு மதிக்காம என் ஏரியாவில வந்து வாழாட்டினான். அப்புறம் நான் என்ன மடையிறேன், என் ஆளுங்களை அனுப்பி மார்னிங் வாக்கில் இருந்தவன் கதையை முடிச்சு இங்க கொண்டு வந்து 2 in 1 கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன் கட்சிக்காரன் அவனுக்கு எந்த நிலைமையா? இவனை நான் தான் கொலை பண்ண அந்த ஏரியா எஸ்ஐ சந்தேகப்பட்டு என் ஆள் ரவி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டான். பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு எதுக்கு விட்டுறியான்னு சொன்னேன். எஸ்பின்னு கூட பார்க்காம என்னைய கேள்வி கேட்டான். 1.5 லட்சத்துக்கு ஆஃபர் கொடுத்தேன், லாயர்னு கூட பார்க்காம என்னைய கோர்ட்டுக்கு எடுத்துருவேன்னா. எப்படியாவது நம்ம எம்பியை காப்பாத்தணும்னு நான் நைட்டியோட வரவான்னு கேட்டேன். லாக்அப்ல தள்ளி முட்டிய பேத்துருவேன்னு வார்னிங் கொடுத்துட்டான். அதான் அந்த எஸ்ஐ அடிச்சு தவச்சு நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரவியை வெளியே கொண்டு வந்துட்டல. தேங்க்ஸ். பணத்தை கொடுத்துருங்க. 50,000 தானே, வீட்டுக்கு வந்து 1 லட்சமா வாங்கி.
சொம்ப ஆட்டிக்கிட்டு எங்க இருந்தியா வர? அதே செட்டியாரத்துல ஸ்ரார்த்தம்னா தட்சணை நாளைக்கு விட்டா அதான் சொம்பாட்டிட்டு வரேன். அதான் மந்திரத்தை மின்னிட்டு வரியா? சரி உக்காரு, ஒரு கை குறையுது. சீட்டட்டுமா? சிவ சிவா, அபிஷேகம் பண்ற கையால ராஜாவே அடையும் பிடிக்கிறதா? இந்த கை தானே சாப்பாட்டுக்கு? சாட்சாத் இதே கையால. அந்த கை உடம்புல இருக்கணும்னா உக்காரு. உக்காரியா? தான் ஓவரா ஆடுறது. எனக்கு பெருசா ஆட வராது. வந்துட்டா மட்டும் நான் மண்ணங்கிட்ட அடி ஜெயிச்சிருவேன். நீ மறந்து போயிட்டேன். அது ஒண்ணு இருக்கு இல்லையோ? அது ஐயோ, ஆறதுக்கு முன்னாலே அஷ்டமத்து சனி போலீஸ் ரூபத்துல வந்துட்டேன். நம்ம இடத்துக்கு யாரையா வருவா? You are under arrest. என்ன பயந்து போயிட்டியா? அது வேற அவங்ககிட்டயாவது சொல்லு. என்ன இந்த ட்ரெஸ்ல? ஏதாவது தள்ளு வண்டிக்காரங்கிட்ட மாமூல் வாங்குறதுக்காக போட்டியா? மாமூலோ கைமாத்தோ வாங்குற பழக்கம்லாம் இல்ல என் அக்காவுக்கு. எல்லாம் ஹை லெவல். மினிமம் 10,000 இல்லைன்னா கேஷ டேக் ஆஃப் பண்றது இல்ல. சந்தேகம் இருந்தா பாருங்க, அரை மணி நேரத்துல எவ்வளவு பேக் அடிச்சிருக்குன்னு. ஒரு ரவுண்ட் ஆடலாம் வாயா. ஒரு ரவுண்ட் என்ன? எத்தனை ரவுண்ட் வேணாலும் நான் ரெடி. என்ன கைய மேல வைக்கிற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எப்படியும் நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். மேல கை வச்சா என்னவா? கல்யாணமா? வேண்டாம். சரி, அப்ப ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட்க்கே போயிடலாம். ஓய், கொஞ்சம் அடக்கறியா? உடம்புக்கு ஆகாது. உடம்புக்கு ஆகலன்னு தானே உன் பின்னாடி தெரியுறா. நீ ஹஸ்பண்ட், நான் வைஃப் ஆகி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அழகா ஒரு பூலாந்தேவி, ஒரு தாவூத் இப்ராஹிம், ஒரு வீரப்பன், ஒரு ஷோப்ராஜன் பெற்ற எடுத்துக்கிட்டு இந்த நாட்டையே வளைச்சு போட்டு நாம உழைக்காமலேயே ஹாப்பியா இருக்கு. காதலாச்சு காமாட்சி, என் நெஞ்சம் போய போச்சு. மோகங்கள் முள்ளாச்சு, பரிகாரம் பார்த்தாச்சு. பெண்ணே அழகின் அடக்கம் என்னாச்சு? பரிதாரம் பூசி நடிக்கின்றாள் இரு கண்ணில் போய் பேசி. பொல்லல்ல பொல்லல்ல பொல்ல பொல்ல பொல்லல்ல பொல்லல்ல பொல்ல பொல்ல. போச்சு அம்மணி அந்தர கதியாச்சு. கண்ணில் ஊறுது தேனா மழைதானா நீரோடை யாராச்சு. நீ பாடு அந்தாதி மணியோசை காதில் கேட்டாச்சு. பொல்லல்ல பொல்லல்ல பொல்ல பொல்ல பொல்லல்ல பொல்லல்ல பொல்ல பொல்ல. மச்சி
என் கட்டி காதலாச்சு காமாட்சி என் நெஞ்சம் போய போச்சு இன்பத்தின் கண்ணுக்கு முத்தங்கள் வச்சாச்சு மோகங்கள் முள்ளாச்சு பரிகாரம் பார்த்தாச்சு ஆமாயா ராமையா என் சோலை பூங்காயாச்சு ஒல்லா 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 சிஸ்டர் அக்கா சேச்சி எங்கடா காந்தி நீ பாட்டுக்கு பூலான் தேவி வீரப்பன்னு அடிச்சுக்கிட்டே கனவு சீனுக்கு போயிட்ட மச்சான் இதுதான் சாக்குன்னு அடுத்த சீனுக்கு போயிட்டாரு டேய் அவனை எங்க சந்திக்கணும்னு எனக்கு தெரியும் நீ வா ஐயா இந்த கோயில் பூசாரி நீங்க தானா சாட்சாத் நானே தான். ஏன் எவ்வளவு ஜெகஜோதியா இருந்த கோயில் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு காலங்காலமா லட்சணமா அம்மா ஒருத்தி தான் ஆலயத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. ஜெகஜோதியா இருந்தது. இப்ப அம்மாவுக்கு போட்டியா ஒரு ராட்சச ரவுடி கும்பல் இங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சதும் இந்த இடம் செணிச்சு விடுது. ராட்சசனா ஆமாம்மா, அந்த ரவுடி ராஸ்கல் கோயிலையே டென்னா மாத்திண்டு இங்கேயே குடியிருக்கா. அவளுக்கு பயந்து போய் பக்தால் யாரும் கோயிலுக்கே வர்றதில்லை. இந்த விஷயம் தெரியாது நீ அர்ச்சனை செய்யறதுக்கு வந்துட்டேன். பக்கத்திலேயே லேட்டஸ்டா அஷ்டலட்சுமி கோயில் ஒன்று கட்டியிருக்கா. அங்க வேணா அர்ச்சனை பண்ணிக்கோ. ஏன் இங்க பண்ணக்கூடாதா நான் செய்வேம்மா. ஆனா அந்த பாவி கல்ல நீ மாட்டினேன்னா என்ன செஞ்சிருவா அது அவனுக்கே தெரியாது. எனக்கு அந்த பயம் இல்ல நீங்க அர்ச்சனை செய்யுங்க ஓம் தரோமங்கள மங்கல்யே ஐயோ ஐயோ அந்த காலிங் பெல்ல நீ எந்த கிடைச்சமா? கோயில் மணியை காலிங் பெல்லுன்னு சொல்றீங்க அதான் சொன்னேன். இத அவன் காலிங் பெல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏய் எவன்டா அது பெல் அடிச்சது? சண்டாளம் வந்துட்டான். என்ன பண்ண போறானோ? நீங்க பூஜை ஆரம்பிங்க. பூஜையா? ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து நடக்கிறீங்க. நான் உனக்காக பூஜை பண்ண அவனுக்கு பால் ஊத்தி பிண்ட வச்சிருவானே. அப்படி எதுவும் நடக்காது. அர்ச்சனை செய்யுங்க. நம்ம காலிங் பெல் அடிச்சுட்டு அண்ணனை கும்பிடாம அம்மனை கும்பிடுது பாத்தியாடா? நியூ கஸ்டமரா இருக்கும். அண்ணனை பத்தி தெரியாதவங்கன்னு நினைக்கிறேன். சரி அண்ணன் லுக்கு பட்டுருச்சு. பொண்ணு என்ன ஆக போதோ? ஸ்ரீ ஆபத் ரட்சகி தேவதா சம்பூர்ண பிரசாத பல சித்திரஸ்து. மறுபடியும் செகண்ட் பெல் அடிக்குது. இது நிஜமாவே இந்த கோயில் நினைச்சிருக்குமோ? கோயில்ல சிகரெட் பிடிக்கிறியா? எங்க அண்ணன் பாடிக்கு பீடி ஒத்துக்காதடி செல்லம். சுருட்டு நாத்து அடிக்கும். அதான் சிகரெட் அடிக்கிறாரு. Shut up. புனிதமான இந்த கோயிலுக்குள்ள ஷூ காலோட நிக்கிறீங்களே மனுஷங்களா நீங்களா? என்ன கண்ணு ரவுஸும் பெருசாவுது. எங்க இடத்துக்கு வந்து பெல் அடிச்சதும் இல்லாம இரு. 2 தம்மு கூட இழுக்காத சிகரெட்ட எங்க அண்ணன் வாயில இருந்து புடுங்கி போடுறியா? புடுங்கறதுக்கு நாங்க இல்ல. ஐயோ இந்த வாசு முன்னால எங்க தாசு அடிச்சிட்டியா? உன்ன பெண் போலீஸோ? என்ன மனசுல WWE ஃபைட்டர்னு நினைப்பா? ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சு. இந்த வாட்டி நான் வரல. கால்ல செருப்பே இல்ல, செருப்பு பிஞ்சு போயிடுங்கிறா. உனக்கு இந்த அறையெல்லாம் பத்தாது. செருப்பை வெளியே அவுத்து வச்சிருக்கா. இது தெய்வங்கள் இருக்கிற இடம். உன் நாட்டு ரவுடிங்களும் ராட்சசங்களும் இங்க இருக்க கூடாது. நரசிம்மன் பேசுறேன். ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நம்ம கான்ட்ராக்ட் ஃபைலை பத்தி ஞாபகப்படுத்தலான்னு தான். அப்படிங்களா? தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. ஆடட, உங்க டேஸ்ட் நமக்கு தெரியாதா? அதுதான் பப்பின்னு ஒரு ஃபிகரை அனுப்புறேன். சாச்சா பில்குல் ஃபேமிலி டைப் மாதிரி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உட்கார்னு சொன்னீங்கன்னா படுக்குன்னு படுத்துடும். அனுப்பி வைக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்கா கரெக்ட் புக்கிங்கா? கரண்ட் தான். சரி நான் நைட் போவா? ஏய், இங்க இருந்து நைட்டியோட போனா டிராபிக் மொத்தமும் ஜாம் ஆயிடும். அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்க வச்சுக்க. கஸ்டமர் யாரு? அதான் இந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்ல நம்ம ராமசாமி. அந்தாளா ரொம்ப ஏஜ் இல்ல? இருந்துட்டு போட்டு அதுவா முக்கியம்? நமக்கு மேட்டர் தானே முக்கியம். சீக்கிரம் போ. சரி. நைட்டி என்ன சார் அவசரமா கூப்பிட்டீங்களா? ஆட விஷயம் ஒண்ணு இல்லப்பா. நம்ம ப்ளூ மூன் ஹோட்டல்ல கேபரே டான்ஸ் நடத்துறதா சொல்லி அந்த மகளிர் மன்ற தலைவி வரலட்சுமின்னு ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம். உங்க போலீஸ் வந்து மொத்த ஸ்டாஃபையும் உள்ள தள்ளிட்டாங்களாமா. இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நான் போய் வெளியில அனுப்பிடுறேன். அவங்கள விட்டு போட்டா அந்த வீரலட்சுமி சைலண்ட் ஆயிடுவாளா? மறுபடியும் கிரிகிரி ஆடுவா. முதல்ல அவ வாய மூடணும். சிம்பிள்.
அந்த வீரலட்சுமி குடிக்கிற காப்பியில் 4 தூக்க மாத்திரை போட்டு படுக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரவியை விட்டு ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுத்து அதுல 5-6 காப்பியை மகளிர் மன்றத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அதோட கேஸ் க்ளோஸ். என்ற மகன் கத்துறானே, என்னாச்சு உனக்கு? அங்க பாரு. எனக்கு அந்த பொண்ணு வேணாம். அந்த அம்மனி யாரும் நினைச்சேன் செபிக்கிறாப்புடா. அவ ஆட்டோகிராப் கூட நமக்கு கிடைக்காது. அந்த பொண்ணு இல்ல, அந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணு. அந்த அம்மனியா? வேண்டாம் அவனை. அந்த அம்மனிய கூட்டிட்டு வந்துட்டா நியூஸ் வாசிக்கிறது யாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வர வர இவன் புடுங்கல் ரொம்ப ஜாஸ்தியா போகுதையா. இப்படித்தான் முன்ன ஆக்சிடென்ட்ல செத்து போன டயானா போட்டோ காட்டி ஜீப் எடுத்துட்டு போய் உடனே கூட்டு வந்துட்டான். அவ செத்து போயிட்டான் நம்ப வைக்கிறதுக்குள்ள நான் செத்துட்டேன். அடையா, இதுக்கு முன்ன பிபிசி நியூஸ்ல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு வெள்ளைக்காரி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்தா. பிளைட்ல ஏறு உடனே தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் என்னாச்சு? நம்ம பப்பிக்கே முக்காட போட்டு அவதான் இவன் சொல்லி கரண்ட் கட் பண்ணி ரூம்குள்ள தள்ளிட்டோம். அவன இது வேணாண்டா. இவ வேண்டாம், நான் செத்துருவேன். நீ செத்தா நானும் செத்துருவேன். கவலைப்படாதீங்க ராசா. நான் ஏதாவது கிரிகிரி பண்ணி கண்டிப்பா நாளைக்கு ராத்திரி அந்த பொண்ணை உன் பக்கத்துல படுக்க வைக்கிறேன். எப்படியாவது அந்த காந்தி கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லிங்க. ஹலோ, அதான் என் பாய் ஃப்ரெண்ட். என்னடி உன்னை பாத்துட்டாரா? இப்படி ஹை ஸ்பீட்ல பறந்துடுச்சு வராரு. ஏய், ஏதோ கலாட்டாடி. யார் நீங்க? எதுக்கா நீ லவ் பண்ற அந்த டிவி அனௌன்சரை மறந்துரு. அவன் நரசிங் சார் பையனுக்கு வேணும். அதெல்லாம் முடியாது. நாங்க 2 பேர் காதலிக்கிறோம். அடிபட்டு சாவு போற மணி பரிசு வெயிட் ஆனா டைட்டானிக் ஹீரோ லவ் பண்ணிடா. இந்த பொண்ணை மறந்துடு. என் உயிர் போட நடக்காது. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அவரை விட்டுடுங்க. அவர் மேல மறுபடியும் ஒரு அடிப்பட்டது மரியாதை கெட்டுடும். அவரை எதுக்காக சும்மா அடிக்கிற? சும்மா ஒண்ணு அடிக்கல, 20,000 ரூபாய் வாங்கிட்டு தான் அடிக்கிறோம். அவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன செஞ்சா நான் கேக்குறேன். நரசிம்ம சார் மகன் ஆசைப்படுற பொண்ணை இவன் லவ் பண்றது தப்பு இல்லையா? என்னது, இவங்க லவ் பண்றது தப்பா? ஏய், தப்புக்கு இப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் பணம் கொடுத்தா நாங்க குமுக்குறோம். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்க. இதுல என்ன சந்தேகம்? நீ பணம் கொடு, இவனை இங்கே விட்டு நாங்க பாதியிலே போயிடுறோம். இந்த வச்சுக்க. மறுபடியும் உங்களுக்கு இடைஞ்சலா வந்தீங்க, ஜாக்கிரதை. வாங்க. காந்தி ரிவர்ஸ் ஆயிட்டானா? நாம பணமா கொடுத்தா அவ தங்கமா கொடுத்தா, அதனால அவகிட்ட அவன் சரண்டர் ஆயிட்டான் போல இருக்கு. ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க. நான் நைட்டியோட வரவா? யாருக்கு எத்தனை டென்ஷன் இருந்தாலும் நீ மட்டும் ஒரே டென்ஷன்ல இரு. ஐயோ, என்ற மகன் கத்துறானே. என்னாச்சோ தெரியலையே. மகனே, மகனே, என்ன ஆச்சு? ஐயோ, என்ன இது? நீ செத்து போயிட்டா, நான் மட்டும் உயிரோட போறேன். ஐயோ, இவங்க ரத்த பாசத்தை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குதியா. இதை தடுத்து நிறுத்தலைன்னா நம்மளே அடுத்து சொல்லுவாங்க போல இருக்கு. சார் விடுங்க சார். என்ன சார் நீங்களும் சின்ன புள்ள மாதிரி செஞ்சீங்க. என்ற புள்ள விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதுன்னா உயிரோட இருக்க கூடாது. கொடுங்க சார். சன் டிவில நியூஸ் சொல்லு டிவியே பார்க்காம இருந்துருவீங்களா? சேனல்ல மாத்தி ராஜ் டிவில பார்க்கல. என்ன சொல்ற? எங்க பையன் உங்க பொண்ணை மேரேஜ் செஞ்சுக்க விரும்புறான்னு ஒரு டிராமா ஆடி அவங்க அப்பனை சீன்ல இழுத்துருவோம்.
பூமியில் ஆகாயம் கண்ணோரம் படித்தேனா கற்கண்டு துளிதானா துளி துளி என் காதல் உயிரே எல்லாமே இனி முன்னால் இன்றென்ன பூவாசம் இந்த பூமியில் ஆகாயம் கொத்தோடுதான் முத்தம் சிந்தினாள் தேன் வந்து பாயாதோ கை தீண்டினாள் நிலவை விஞ்சுவது பெண்ணா கனவை பின்னியது நானா இந்தென்ன பூவாசம் இந்த பூமியில் ஆகாயம் தண்ணீரிலே நீ நீந்தினால் துள்ளி வரும் அலைகள் தழுவாதோ உனது நிழலில் வந்து விழுந்தேன் மலரின் மடியில் மது வந்தா நீ பாடும் இசைக்கு நான் சிந்தும் கவிதையின்டா இந்தென்ன பூவாசம் இந்த பூமியில் ஆகாயம் கண்ணோரம் படித்தேனா கற்கண்டு துளிதானா துளி துளி என் காதல் உயிரே எல்லாமே இனி முன்னால் பாம்பு கத்தி எல்லாம் எதுக்குடா? அங்க எவனாவது தகராறு பண்ணா போட்டு தள்ளுறதுக்கு. அடே குரோம்பேட்டை மடையா, நாம போறது பொண்ணு பாக்குறதுக்கு. ஃபைட்டிங் இல்லடா, அதை எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிதான். யோ பூசாரே. ஐயா என்னையா ரெடியா? நான் ரெடி. மாப்பிளைக்காக என்ன வெயிட்டிங்? ஹைடா ஹைடா ஹைடப்பா, பொண்ணு பாரதி உனக்கப்பா, நாங்க உனக்கு படையப்பா, செஞ்ச அடிச்சுக்கப்பா, அடிச்சுக்க இங்க அங்க போதண்டா. அண்ணா வெளியில நம்ம ஆளுங்களா ரெடியா இருக்காங்க. லேட்டானா போதை ஏத்திட்டு படுத்துருவாங்க. வந்து சீக்கிரம். பாரதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா. ஏன்னா என்னென்னமோ பேசி குழப்பற. ஒத்துக்காம என்ன செய்வா? நீ என்ன மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குற குமாஸ்தாவா, மேனேஜரா, டாக்டரா, இன்ஜினியரா? ஃபுல் டைம் இன்கம் உள்ள பியூர் ரவுடி ஆச்சே. சவுதியா இருந்தாலும் இது வரைக்கும் எந்த போலீஸும் உங்களை அரெஸ்ட் பண்ணதே கிடையாது.
அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஃபிகரை எந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுவோம். அது இல்லடா, அந்த பொண்ணு என்னமோ நிறைய படிச்சிருக்கா. நான் ஒரு ரவுடி பையன். ஸ்ரீலங்கிற படத்துல சிவாஜி ரவுடி, கேஆர் விஜயா ஃபேமிலி டைப். அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அன்னை ஒரு ஆலயத்துல சூப்பர் ஸ்டார் நம்ம டைப். இந்த ஸ்ரீபிரியா ஃபேமிலி தான். அவங்க கட்டிக்கலையா? ஏன்னா உளற உன்னாட்ட ஒருத்த புருஷனா கிடைக்கிறது அவளோட அதிர்ஷ்டம். கரெக்ட். லோகத்துல எவ்வளவுக்கும் கிடைக்காத அதீத அதிர்ஷ்டம். சனி பகவானும் சங்கருக்கு சமயம் பார்த்துட்டான். அதனால தான் இந்த பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கேன். பா, எனக்கு வெக்கமா இருக்குடா. உன் கூட வரதுக்கு நான் தாண்டா வைக்கப்படணும். ஒருக்கி வாங்க. நேரா ஆனா ராகு காலம் தவறி போயிடும். ஏன் ராகு காலம் அவ்வளவு நல்லதாயா? ரிசல்ட் செத்துறான்னு தெரிஞ்சிடும். வாங்க அண்ணா, வாங்க சீக்கிரம் வாங்க. ஏறுங்கோ சீக்கிரம். ரசகாத்ரா சர்வநாச கால. ரைட் ஏறுங்க. நான் புட்போர்ட் எடுத்துட்டு வரேன். Hold on. சி. டேய், என்னடா என்னாச்சு? சுபகாரியமா பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். இவங்க குறுக்க வந்துட்டாங்களே, அப்ப தக்கணும். என்னங்க பதிலே உதச்சிட்டீங்க? புதைக்கதில்லடா, தோலை முறிச்சிடுவேன். அவங்க எதிரில வந்து அவசக்கணும்னு சொல்றியா? இல்ல, அவங்க விதோதான போடாங்க. மன்னிச்சிடுங்க, அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நான் பொண்ணு பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்க எதிரில வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். தயவு செஞ்சு வாங்க. நிறுத்து. யோ பெருசுங்களா, இங்க பாரதியோட தாத்தா யாரு? நான் தான். ஏன் இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஊருக்கே பெரிய ரவுடி, பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சரி, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டவளையே கட்டிக்க போறாரு. இந்த மகாபுருஷன் ஆசைப்பட்டு கட்டிக்க போற அந்த புண்ணியவதி யாரு தம்பி? வேற யாரு? இவர் பேத்திதான். பாரதியா? அந்த ரதிதான். எங்க அண்ணன் உங்க பேத்திய ஓவரா லவ் பண்ணிட்டாரு. நீங்க எங்க தாம்பூலத்தை வாங்கிட்டு முகத்த நாள் பாத்துட்டா பெருசுங்கெல்லாம் கொஞ்சத்துக்கு 2-3 குழந்தைங்களை பெத்து கொடுத்துருவாரு. இல்லன்னா மாயம் போடுறா. பெரிய பெரிய படிப்பு படிச்ச என் பேத்திய இந்த ரவுடி பயலுக்கு கட்டிக்கோ. வெள்ளதாதி என்ன வார்த்தைக்கு வார்த்தை ரவுடி? உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், டிஃபன் சாப்பிடுறோம், அவன் துட்டு கேட்கறான். ஹோட்டல்கார ரவுடியா? சினிமாவுக்கு போறோம், டிக்கெட் கேட்கறோம், அவனும் துட்டு கேட்கறான். தியேட்டர்கார ரவுடியா? அதே மாதிரிதான் எங்க அண்ணன் கூட எவனாவது கையை வெட்டணும் காலை வெட்டணும் துட்டு கேட்கறாரு. இப்ப சோடா குடி. பெருசே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ என் கையில ஒரு 100 ரூபாய் அமுக்குனீனா இவனுக்கு 50 ரூபாய் அதிகம், நான் இவனை அமைக்க போட்டுருவேன். இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே? அப்ப என்ன ஹெல்ப் பண்ண சொல்லாம ரவுடின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? கல்யாணத்துக்கு சரின்னு மட்டும் சொல்லு. ஜாஸ்தி பேசுன என்னடா பண்ணுவீங்க? கேடு கெட்ட ரவுடி கும்பலோட அமைதியான இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம பொண்ணை கட்டி வைங்க மிரட்டுறீங்களா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதலா, இவனுக்கெல்லாம் கல்யாணமா? ஏதோ எங்களுக்கு வருங்கால அண்ணியாச்சே நான் அமைக்க வாசா வரைச்சு பேசுறேன். எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இந்த ஏரியாவே சுடுகாடா போயிடும். சொல்லியா பாக்கலாம். என்னன்னா வாயை திறக்காம முழுந்தீங்க? சின்னதா ஒரு விசில் அடினா நம்ம பவர் என்னன்னு காமிச்சிருவோம். என்னையா பவர் காட்ட போறீங்க? வாயை மூடிட்டு போயிடுங்க. இந்தா உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை காலால உதைக்கிறேன். எங்க அண்ணன் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். கேவலம் இவன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிறத விட ஒரு பிச்சைக்காரனையும் குஷ்டரோகியோ கட்டிட்டு கௌரவமா இருக்கலாம். ஆனா பாரதி, நான் உன்னை Shut up and get உண்மையிலேயே ரோஷம் உள்ளவன் இந்த அவமானத்தை தாங்க மாட்டான். என்னாலே தாங்க முடியல. அப்படின்னா என்னால மட்டும் முடியுமா? எனக்கும் தாங்கல. உனக்கு நடந்த அவமானத்துக்கு சத்தியமா ஆஃப் அடிச்சு எனக்கு கிக்கு ஏறல. எனக்கு ஃபுல் அடிச்சா கிக்கு ஏறல. டேய் தாசே, காலு ஸ்லிப் ஆகி விழுந்ததை பார்த்து சிரிச்ச திரௌபதிய துரியோதனன் என்னடா செஞ்சாரு? 100 பேர் முன்னாடி எல்லோ கலர் சாரியை உருவ சொன்னாரு. சிஸ்டர் சூர்பனகையோட மூக்கு அறுத்ததை பார்த்து சிரிச்ச சீதா தேவிய ராவணன் என்னடா செஞ்சான்? கிட்னாப் பண்ணி ஸ்ரீலங்காக்கு ஷிப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி முகத்துல மஞ்சள் பூசிக்கிற ஒரு சாதாரண லேடி ஷேவிங் கிரீம் தடவிக்கிற நம்ம அண்ணன் முகத்துல அதே மஞ்சள் அடிச்சு என்ன கிழிச்சாரா அண்ணன்? சைலண்டா வந்துட்டாரு. அங்கதான் நான் டென்ஷன் ஆனேன். பூனை குருடாயிடுச்சுன்னா எலி கேப்ரா டான்ஸ் ஆடுமா? ரொம்ப நல்லவங்க நினைச்சு பொண்ணு கேட்டு போன உன்னை என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஸ்டைல்ல ஒரு பாட்டில ஏத்திக்கிட்டு 2 காட்டு காட்டினா கரெக்டா லைனுக்கு வந்துருவானுங்க. கமான் பூத்தே. ஏய் பாரதி, வெளிய வாடி. வெளிய ஒன்னு தாண்டி வெளிய வா. பாரத வெளிய வாடி. என்னமோ பெருசா பேசுன
குழம்பு கட்டிடுவேன், கிழிச்சு போட்டுடுவேன். இப்ப பூனை மாதிரி உள்ளே பதுங்கிருக்கியா? வெளியே வாடி. பாரதி, நீ போகாதம்மா. அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ரவுடி பையன். அம்மா, அவனை கண்டுக்காம விட்டா கத்தி கத்திட்டு பேசாம போயிடுவாமா. இவனை இப்படியே விட்டா இதுவே அவனுக்கு வழக்கமா போயிடும். விடுங்க. பாரதி, ஏய், வாடி. இங்க நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தனா? மனசுக்கு பிடிச்சு போய் உன்னை மனைவி ஆக்கிக்கலான்னு நான் உன்னை பொண்ணு கேட்க வந்தா என்ன ரவுடி கூண்டான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விரட்டினல. நீ நீ முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். அத சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் ரவுடி தான், கூண்டாதான். அதனால நான் லவ் பண்ணக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கூடாதா? என்ன குடிச்சிட்டு வந்து இஷ்டத்துக்கு வளர்ற? குடிக்காம வந்து மரியாதையா பேசுற, நீ கேட்டியா? அதுக்காகத்தான் குடிச்சேன். நான் ஏன் குடிச்சேன்னு தெரியுமா? நீ பேசுன ஒவ்வொரு வார்த்தை என்ன கணக்கு வச்சிடுச்சு. என்னை விட பிச்சைக்காரன குஷ்டரோகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா இருந்துருவியா? பிச்சைக்காரனுக்கு பொண்டாட்டியானா நல்ல சொத்து கலையணுண்டி, குஷ்டரோகிக்கு பொண்டாட்டியானா வண்டி 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 இழுக்கணுண்டி. அவனுங்களை கட்டிக்கிட்டு என்ன தெரியும் சுகப்பட போற புத்தி கட்ட முண்டோம். என்ன கட்டிக்கிட்டா சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கத்தை பார்க்கலாம். உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. இது பிக்ஸ். பெருசுங்களா, நீங்களும் கேட்டுக்கங்க. வர 16ஆம் தேதி பாரதிக்கும் எனக்கும் கல்யாணம். எல்லாம் தயாரா இருக்கணும். ஏதாவது மாத்தி கீத்து கனெக்ஷனை கொடுத்தீங்க, அடிச்சு நொறுக்கிடுவேன். ஓகே? சரி ஐயா, நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குங்க வாழ்க்கை? கற்பனை கிட்ட முடியாத அளவுக்கு என்ன இருக்கும்? ஐஸ்வர்யா பொன்னம்பலம், சௌந்தர்யா ராதாரவி, மாதுரி தீட்சித் மன்சூர் அலிகான் ஜோடி ஆட்டம் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கும்? ஹனிமூனுக்கு எங்க போலாம்? ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வச்சுங்கோ. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்களும் சரி நானும் சரி. அண்ணா, வர 16ஆம் தேதிக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டோம். வீடியோ கேமராக்காரனுக்கு பேண்ட் வாசிக்கிறவனுக்கு பானிங் கொடுத்து வந்துருங்கட்டோம். எனக்கு என்னமோ சாப்பாடுல தான் ட்ரபிள் வரும்னு தோணுது. நம்ம ரேஞ்சுக்கு ஸ்டார் ஹோட்டல் சரியா வரும்னு போய் கேட்டோம். தலைக்கு 400 ரூபாய் ஆகுமா? கேஷ் உடனே கட்டணுமா? கேஷா? நீ மேனேஜருக்கு போன் பண்ணி செல்லமா ஒரு தட்டு தட்டினா சாப்பாடு பிரச்சனை தெரிஞ்சிடும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். யோ சாமி, என்னடா சங்கு ஊதிரும். இந்த கல்யாண மண்டபம் அது சம்பந்தமான சாமான்லாம் உன்ன சேர்ந்தது. மந்திரத்தையும் உளராம நீ தான் சொல்லணும். அடே, இந்த திருமாங்கல்யம் எல்லாம் என் செலவுல தான் வர்றதா? ஏன் திருமாங்கல்யம் எல்லாம் கல்யாண சாமான்ல வராதாடா? வராதுன்னு இல்லடா, இருந்தாலும் கோல்டாச்சேன்னு கேட்டேன்டா. அதனாலதான் அந்த கோல்டன் சான்ஸ உனக்கு தரோம். அண்ணா, உங்ககிட்ட அந்த கிளவர் ஏஸ் இல்லையா? இங்க இருக்கு. அதான் ரம்மிடா. அண்ணனுக்கு அதான் கம்மி. இந்தாங்க. ரம்மியில இருந்த காரை புடிங்கி கொடுத்து என்ன டம்மி ஆக்கிட்டா பச்சை குத்துற பாவி. நஷ்டம் ஒரு ஃபுல் முக்கா தான் இருக்கு. இன்னைக்கு இது அவங்க வராங்க. பூஜை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்க தீர்த்தத்தை கொடுங்க. தனம் தன்யம் பகுப்புத்திர லாபம் சதா சர்வகாலம் கட்டாளமயம். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன? குடிச்சிட்டு போய் பாரதிய பொண்ணு கேட்டு கலாட்டா செஞ்சுட்டு வந்தியா? நிஜமா அவளை விரும்புறியா? மனசு நிறைய அவதான் இருக்கா. அவளுக்கு பிடிக்கலனா கூட நீ அவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? பிடிக்காம போறதுக்கு எனக்கு என்ன குறைச்சல்? ஒரு ரவுடியை எவ புருஷனா ஏத்துக்குவா? கல்யாணத்துக்கு ரவுடிசம் குறுக்க வந்தா நான் மாறிடுவேன். அப்படின்னா அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வ போல இருக்கு. நிச்சயமா. உடனே கல்யாணத்தை நிப்பாட்டு. யாருது? நீ விரும்புற பாரதியோடது. என்ன பாக்குறீங்க? அந்த படுபாவை திடீர்னு இங்க வந்துட போறான். பத்திரிக்கை கூட அடிக்காம சீக்கிரட்டா ஏற்பாடு பண்ணிருக்கோம். இங்க எப்படி வருவான்?
தம்பி தம்பி ஓ காலை பிடிக்கிறேன், என் பேச்சை ஒண்ணு பண்ணிடு. என்ன வேண்டாம் வேற ஒருத்தனை கட்டிக்கிறியா? எவனாவது ஒரு அடி முன்னாடி வச்சுங்க பரலோகம் தான். கட்டி மேடம் வாசிங்க. உட்காருங்க. மந்திரம் சொல்லு. குத்த மந்திரம். ஓம் மாங்கல்யம் தந்து நானேனா பவஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி விரலே ஜீவகதாம் ஜலம் அஸ்வதாயி ஜகோதாயி தனதாயி மகாதமே நீ ஒரு தாலியை கழட்டி போட பார்த்த, நான் ஒன்னொன்னா திரும்ப கட்டுவேன். என்னடி உளற? இவ்வளவு பெரியவங்க முன்னாடி மந்திரங்கள் சொல்ல மேளங்கள் முழங்க இந்த தாலியை உன் கழுத்துல கட்டியிருக்க. உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இத்தனை பேர் முன்னால தாலி கட்டியே இவங்களை ஒருத்தராவது இதுக்கு சம்மதிச்சாங்களா? ஒருத்தராவது இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டாங்களா? ஒருத்தராவது நம்ம ரெண்டு பேருக்கும் அச்சதை போட்டாங்களா? அச்சதைய போடுங்க. பயமுறுத்தி மிரட்டி அச்சதை வாங்க நினைக்காத. அது ஆசீர்வாதம் ஆகாது. மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். பாரு பாருயா, இவங்களை ஒருத்தராவது வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்களா? மனப்பூர்வமா நான் அச்சதையாவது தூங்குறாங்களா? விதவையான நான் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு மனுஷங்கிற முறையில மனசார உங்களை வாழ்த்த வந்திருக்கு. ரெண்டு பேரும் 100 வருஷங்களுக்கு 16 பெற்று சந்தோஷத்தோட வாழணும். பொல்லாத மாமனே கல்யாண ராமனாய் ஊர்கோலம் வந்தானடா, குஷியா கொண்டாட நீங்க வாங்கடா. வஸ்தாது வத்தியார் சிங்காரம் மாப்பிள்ள ஷொக்காத்தா வந்தானடா, கலாட்டா கோஷம் போட்டு கூட வாங்கடா. மல்லிகைப்பூ செண்டுதான் சகியும் செயின் ஆகி போச்சு பாருடா. ஐயர் போடும் மந்திரம் எம்மாடி மெட்ராஸ் பாஷையானதே. எங்க பாசுமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மாசு ஆச்சுதே. எங்க பாசுமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மாசு ஆச்சுதே. பொல்லாத மாமனே கல்யாண ராமனாய் ஊர்கோலம் வந்தானடா, குஷியா கொண்டாட நீங்க வாங்கடா. வஸ்தாது வத்தியார் சிங்காரம் மாப்பிள்ள சொக்காத்தா வந்தானடா, கலாட்டா கோஷம் போட்டு கூட வாங்கடா. கட்டியவ செம்பருத்தி உங்க ஜோடி ரொம்ப ஏக பொருத்தம். அடப்பாயும் கூலி உன்னை கட்டிக்கிட்டு அந்த மாணி என்ன பாடுபடுதோ. ஒன்னால இங்க ஒரு பொங்கல் பண்டிகை, இந்த மாப்பிள்ள தோழனுக்கு மாலு வாழ்க்க.
தீபங்கள் ஏற்றி வைக்கும் வான வேடிக்கை சீமசாராயத்தோட இங்க ரவுண்டு ஓட்டிய இந்த நேரம் பார்த்து இங்க கேள்வி கேட்க யாருடா பந்தலோரம் பந்தி போட்டு ஊடு கட்டி காட்டடா எங்க வாசமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மசாச்சுதே எங்க வாசமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மசாச்சுதே பொல்லாத மாமனே கல்யாண ராமனாய் ஊர்கோலம் வந்தனடா குஷியா கொண்டாட நீங்க வங்கடா வத்தாது வத்தியார் சிங்காரம் மாப்பிள்ள சொக்காத்தா வந்தனடா கலாத்தா தோட்டம் போட்டு கூட வங்கடா பாசு பாசு நம்ம பாஷ மாத்து அந்த பொண்ணு வரும் ஃபர்ஸ்ட் நைட்டுல ராவு காலம் நீ நல்ல யோகம் பசும் பாலும் தேன் சில்வர் கிளாஸ்ல நீயாக தொட்டா வெக்கம் விட்டிடும் பூவாக தொட்டா முட்டு கொட்டிடும் சாயாவும் வண்ணம் சைடு வாங்கிடும் சோடாவின் பாட்டலுக்கு பாட்டு வந்திடும் தேடி தேடி வந்த பொண்ணு லக்கிதானடா ஓடி போய் நோட்டு மாலை வாங்கி வாங்கடா எங்க பாசுமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மாசாச்சுதே எங்க பாசுமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மாசாச்சுதே பொல்லாத மாமனே கல்யாண ராமனாய் ஊர்கோலம் வந்தானடா குஷியா கொண்டாட நீங்க வாங்கடா வத்தாது வத்தியார் சிங்காரம் மாப்பிள்ள சொக்காத்தா வந்தானடா கலாத்தா தோட்டம் போட்டு கூட வாங்கடா மல்லிகை பூச்செண்டுதான் சகிச்சை நாடி போச்சு பாருடா ஐய போடும் மந்திரம் கமாடி மெட்ராசு பாசையானதே எங்க பாசமா பிள்ளையாகிட்டா எங்க பேசெல்லாம் பெற்று மசாச்சுதே 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 அண்ணன் ரொம்ப வெக்கப்படுறாரு. அட உர்ற அண்ணன் இதுக்காகவாது வெக்கப்படுறாருன்னு சந்தோஷப்படு. என்னடா இது இவ்வளவு கிராண்டா சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்தா ஆரத்தை எடுத்து வரவேற்கிறத விட்டுட்டு என்னவோ இவங்க குடும்ப சொத்து பறி போனது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெருசுங்க தானே, அவங்க வாழ்க்கையில நடந்த ஃபர்ஸ்ட் நைட்ட ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறாங்களோ என்னவோ. சரி சரி எழுந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்க. போய்க்கு உன் மூஞ்சி கால் ஒண்ணுதான்டா பாக்கி. ஜாஸ்தி பேசுன மரியாதை கெட்டு போயிடு. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து பெரியவங்க எல்லாம் கோவமா தான் இருக்காங்க. மேரேஜ் ஆயிட்டா முதலிரவுன்னு ஒண்ணு நடந்துதானே ஆகணும். நான் இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். நீங்க அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க. அண்ணா மூணு முடிச்சு கழுத்துல ஏறின உண்டு அடி சிம்மாசனத்துல இறங்கிட்டாங்க. போனோன்னு லைட் அணைச்சிரு. அங்க கொடுங்க. டேய் கிளம்புங்கடா, என்ஜாய். கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துட்டேன். அழிஞ்சு போக நாசமா போக ஒண்ணும் முடியாத போக அவன் நல்லா தான் டெக்கரேட் பண்ணிருக்கா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அழக அவ்வளவு அழகாவா இருக்கு. இல்லையா பின்ன, அதனாலதான் பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு இஷ்டமில்லாத கல்யாணம் ஆச்சு. நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டது என் அதிர்ஷ்டம் தான். நேரம் ஆயிட்டு இருக்கு. என்னங்க பால், அதான் முழுசா நான் உங்களுக்கு கிடைச்சிட்டேனே. பாத்தியா, மறந்து போயிட்டேன். இதுல பாதி உனக்கு கொடுக்கணும்ல. இந்த எனக்கு வேண்டாம். ஏன்? எச்சில் பாலுனா? இல்ல, விஷப்பால். விஷப்பால்? ஆமா, அந்த பால்ல விஷம் கலந்திருக்கேன். இன்னும் 10 செகண்ட்ல நீ செத்து போயிடுவ. நம்ம முதல் ராத்திரி உனக்கு கடைசி ராத்திரி. அந்த பால்ல விஷம் கலக்கப்படல. இவர் பேட்டையிலேயே பெரிய பிஸ்தாவா ரவுடியா? நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு. நான் நினைச்சேன்னா இந்த 4 சுவத்துக்கு மத்தியில 5 நிமிஷத்துல உன்னை கொல்ல முடியும். ஆனா
உன் பேர் காந்திங்கிற ஒரே காரணத்துக்காக இப்பவும் உன்னை உயிரோட விடுறேன். ஏதோ பலவந்தத்தால தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்தலான்னு பார்க்காத. உன் கனவு நிச்சயமா பலிக்காது. உன்னோட துண்டு விரல் கூட என் மேல பட்டாலும் சரி, நான் செத்துருவேன். நீ அப்படின்னா சொல்லாத பாரதி. நான் ரவுடிதான், குண்டதான். ஆனா உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். விருப்பமா? உண்மையான அன்புக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? லவ் பண்றதுக்கு ஒரு யோகிதை வேணும். இதையும் இல்லாத உன்கிட்ட எதை பார்த்து லவ் பண்ண முடியும்? உன் திருட்டுத்தனத்தையா, வழிப்படியா, ரவுடிசமா, குண்டாயிசமா, எதை பார்த்து உன்னை ஆசைப்பட முடியும்? யாராவது உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறாருன்னு கேட்டா போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாருன்னு சொல்ல வேண்டாம், பேங்க்ல வேலைன்னு கூட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் கார்ப்பரேஷன்ல குப்பை அடவுன்னு சொன்னா கூட எனக்கு கௌரவமா இருக்கும் போல இருக்கு. ஆனா நீ என்ன வேலை பார்க்கற? உன்னை எப்படி என் புருஷனை ஏத்துக்க முடியும்? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் என்ன மாத்திக்கிறேன். இனிமே நல்லதையே பண்றேன். அப்படியா? அதெல்லாம் கூட செய்வியா நீ? ராட்சசி நாட்டு அநியாயமா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டியே. வாழ்க்கையில எப்பாவது ஒரு நல்ல காரியவாது செஞ்சிருக்கியா? இப்ப சொல்லு, நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு ஏதாவது 2 நல்ல காரியத்தை சொல்லு. உன்னை என் புருஷனா ஏத்துக்கிறேன். அதாவது உருப்படியா 2 நல்ல காரியம் பண்ற வரைக்கும் அண்ணி வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுப்பாங்களா? இதெல்லாம் கேட்கும் போது நான் டெல்லியில இருக்க மாதிரி தோணுது. அது விடுங்கடா. முதல்ல நான் செஞ்ச 3 நல்ல காரியங்களை சொல்லு. 3 நல்ல காரியம் சொல்லணும். நீ செஞ்சது கரெக்டா? கரெக்ட். 1 2 3 3 2 1 நல்ல காரியம். 3 3 வாங்களே, அதான் 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 2க்கும் 4க்கும் மத்தியில இருக்குமே அந்த 3 தானே? என்ன பண்ணு, 1 பண்ணு. 1 நீ சொல்லு, 2த்தையும் 3த்தையும் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு நாம நல்ல காரியம் செஞ்சிருந்தா தானே? என்னது? இது வரைக்கும் நல்ல காரியமே செஞ்சது இல்லையா? செஞ்சிருந்தா சொல்லுவோம்ல. அடப்பாவீங்களா, அதான் கரெக்டா அந்த இடம் பார்த்து அடிச்சிட்டா. டோன்ட் வரி அண்ணா, நீ 2 பெக் அடிச்சிட்டு கவுந்து பட்டுக்க. விடிஞ்சதும் 2 நல்ல காரியம் பண்ணி அண்ணியோட ஆதரவை திரும்ப வாங்கிடலாம். ஓடு ஓடுங்க, அவனை எங்கிட்ட ஓடு. என்ன என்ன ஆச்சு? நீங்க யாரும் எனக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன்ல. கவலைப்படாம எப்படிமா பாரதி இருக்க முடியும்? இங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அவன் என்ன எதுவும் செய்ய முடியாது. அடே வைஃப், கொஞ்சம் வெளியே வரியா? வந்துட்டான். மறுபடியும் என்ன கலாட்டா பண்ண போறானோ? என்ன என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? நீ என்கிட்ட சொன்ன மாதிரி 3 நல்ல விஷயங்களை முடிச்சிட்டேன். என்னது? நம்பர் 1, கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன். 2 பக்தர்கள் வந்து பூஜை கூட செஞ்சாங்க. சொல்றாஜிட்டு. ஆமாமா, அதனால ஒரு 10-11 ரூபாய் தட்டுல விழுந்தது. காலி செய்யறதுக்கு அது என்ன உன் அப்பா வீட்டு கோயிலா? அது வேஸ்டா. இன்னொன்னு, குண்டாயிசத்துக்கு டாட்டா சொல்லிட்டேன். இன்னில இருந்து அண்ணனை பார்த்து இங்க இருக்கிற ஒருத்தன் கூட பயப்பட மாட்டான். ஏன் வாயில கொழுக்கட்டையா இருக்கே? சொல்லுங்க. இங்க என்ன மௌன அஞ்சலியா நடக்குது? சத்தமா சொல்லுங்க. நிச்சயமா அது நல்ல காரியம் தான். பூசாரி ஐயா, அம்மா, இப்ப நீங்க கோயில்ல இருக்கிற நேரம் இல்ல? ஆமாம்மா. அப்ப ஏன் இங்க வந்தீங்க? அண்ணா வர சொன்னார், வந்துட்டேன். பூஜை நேரம் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, மிதிச்சுடு வரேன். ஓஹோ, நீங்க என்ன செய்றீங்க? போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆஹா, நீங்க? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். நீங்க? எஸ்டிடி பூத். நீங்க என்ன சார் செய்றீங்க? ஸ்கூல் வாத்தியார். அதாவது இந்த அண்ணன் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. வரலன்னா கையை கால உடைச்சு வரோன்னு பயந்து உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க இல்ல? இவ்வளவு பயம் இருந்தும் அண்ணன்கிட்ட பயமே இல்ல நீங்க? அவங்களுக்கு நிஜமாவே என்கிட்ட பயம் இல்ல பாரதி. சொல்லுங்கடா. உங்க மேல பயம் இல்லங்கிறப்போ அவங்க ஏன் வேலைக்கு போகாம இங்க வரணும்? நீங்க நல்ல காரியம் பண்ணிருந்தா யாரும் கூப்பிடாமலேயே தானாவே வந்து பாராட்டி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்காக யாரையும் பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஓஹோ, சரி, அந்த 2 காரியமும் வேஸ்டா போச்சு. உண்மையிலே 10 பேர் பயன்படுற மாதிரி 10 பேர் ஒத்துக்கிற மாதிரி எங்க அண்ணன் இன்னொரு வேலை செஞ்சிருக்காரு. என்னது? என்னடா? அத லேடிஸ் வராங்க, அவங்க கிட்டே கேளுங்க. தாய்க்குள்ளங்களே வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்களாவது துணிச்சலோட வந்து அண்ணன் உங்களுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம் தண்ணி கிட்ட சொல்லுங்க. கேடு கேட்டு தடிப்பா, உருப்படாதவனே. உன் வாயில புழு பூச்சி புடுங்க. என் குடும்பத்தை படுகொலை தள்ளிட்டீங்களேடா. என்னடி உனிமா இது? பாவம் பார்த்து நல்லது செஞ்சா திட்டுற பண்ணிட்டீங்க. ராத்திரில எங்க புருஷன் வீட்டுக்கு வரதில்ல, பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்கன்னு சொன்னதுக்கு பக்கத்து ஊர் சிரிக்கிங்க கூட்டு வந்து இங்கே வச்சிட்டீங்க. இப்ப ராத்திரி மட்டும் இல்ல, பகலையும் வீட்டுக்கு வர்றதில்ல. இதான் நீங்க செஞ்ச உருப்படியான நல்ல காரியமா? ஐயோ, அம்மா. உங்க பேச்சை கேட்டு இதே மாதிரி ஏதாவது செஞ்ச இந்த ஜென்மத்துல எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது. டேய் பூசாரி, மந்திரங்களும் வேதங்களும் தெரிஞ்சவனாச்சே, உருப்படியா 2 ஐடியா தருவேன்னு பார்த்தா என்னடா என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? நல்ல அடி. ஒரு வகையில இது கூட உருப்படியான காரியம் தான். பணத்துக்காக ரவுடிசம் பண்றது, அரசியல்வாதிகளுக்கு அடியாள போறது, நியாயமா நடக்கிற எஸ்ஐயை மிரட்டி கையை கால உடைக்கிறது, நீ மாறவே மாட்டேன். எது தப்பு எது சரின்னு மத்தவங்க சொன்னாலும் உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அயோக்கிய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாரதி உன்னை திருத்தறதுக்கு தான் சில கண்டிஷன் போட்டா.
மத்தவங்களுக்கு உதவியா நல்ல காரியம் செய், அப்பதான் நீ உருப்படுவ. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய், அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த பேர் நாம செத்தா கூட நிலைச்சு நிற்கும். பாரதி 3 நல்ல காரியம் பண்ண சொன்னது உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, உன்னை மாத்துறதுக்கு, உன்னை பெருமைக்குரியவனா மாத்துறதுக்கு. இத்தனை காலம் உன்னால நஷ்டப்பட்டவங்களோட கஷ்டங்களை தீர்த்து வை. அடுத்தவங்க கண்ட தூசுப்பட்டா உன் கண்ணுல கண்ணீர் வரணும். அதான் மனுஷ தன்மை. ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன். வாட்? கத்தியால குத்திட்டு இருக்காங்களா? வெரி குட். அப்படியே குத்திக்க சொல்லுங்க. பொழைச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, செத்துட்டானா சுடுகாட்டுல புதைக்க சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து மட்டும் என்ன செய்ய போறேன்னா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி சொல்லாம வேற எப்படியா சொல்றது? நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி 4 வாரம் ஆச்சு. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசராவது நியாயம் கேட்டாங்களா? அட்லீஸ்ட் அந்த காந்தி மேல சின்னதா ஒரு ஆக்ஷனாவது எடுத்தாங்களா? இல்லையே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவனுக்கும் ஆபத்துன்னா நான் ஏன் சாகணும்? எனக்கு குடும்பம் இருக்குல்ல. தப்பு சார், உங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. வேண்டாம் சார், உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசருங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயப்படக்கூடாது. உட்காருங்க ப்ளீஸ். சார், இன்னிலிருந்து உங்க கடமையை சின்சியரா செய்யுங்க. இனிமே ரவுடிங்க கிட்ட இருந்து குண்டாங்க கிட்ட இருந்து எந்த இடத்திலும் வராது. உங்க முயற்சிகளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நேற்று வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடாத எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னையில இருந்து ஒரு பைசா கூட வாங்காம உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசருங்களுக்கு உதவி பண்ணாட்டு இருக்கேன். என்னை யூஸ் பண்ணிக்கங்க சார். தயவு செஞ்சு இந்த காந்திக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சார் சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. என்னாச்சு? நியூஸ் ரீடர் பிரியாவை நானும் லவ் பண்றேன் சார். இன்னைக்கு மேரேஜ்க்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டோம் சார். இதுக்குள்ள எம்பி நரசிம்ம பிரியாவை அவன் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக ரவுடிங்களை அனுப்பி வச்சுட்டா சார். தடுக்க போன என்னையே ஆளுங்களையும் அடிச்சுட்டாங்க சார். அன்னைக்கு இதே மாதிரி தான் காந்திங்கிற ரவுடி வச்சு நடிச்சாங்க சார். சார் நீங்க தான் சார் என் பிரியாவை காப்பாத்தி எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ப்ளீஸ் சார். நீயா? பயப்படாத, உன் கல்யாணத்தை காந்தி நடத்தி வைப்பார். எஸ், நீங்க தான் அதை நடத்தி முடிக்கணும். கல்யாணம் பண்ண என்ன காலமே வருதுரா மகனே. நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்க, கொஞ்ச நேரத்துல வந்துடும். டாடி யாரு இவன்? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் போய் மேடையில உட்காருங்க. நில்லுங்க. என்ன அது புரியல? இவங்க 2 பேருக்கும் கல்யாணம், சிவாஜிக்கும் பிரியாவுக்கும். டாடி, பிரியா இல்லாத வாழ்க்கை டெண்டுல்கர் இல்லாத கிரிக்கெட் மாதிரி. அவ எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ. நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், செத்து போயிடுறேன். இந்த குத்திக்கிட்டு சாவு. நான் குத்திக்க மாட்டேன், நான் சாவ மாட்டேன். காந்தி என்ன கூச்சல் போட்ட கழுத்தை நெரிச்சு. காந்தி என்ன அது? உன்னை சொந்த பொள்ளையாட்டம் பாத்துக்கிட்ட. உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்க? ஆமா, இத்தனை காலம் பணத்துக்காக நீ சொன்ன கேவலமான வேலையெல்லாம் செஞ்ச. இனிமே இந்த காந்தி நல்ல விஷயங்களை மட்டும் தான் செய்வான். மரியாதையா உன் பையனை கூட்டிக்கு நீங்க இருந்து வெளியே போயிடு. ஐயரே மந்திரம். காந்தி, நீ இப்படி எல்லாம் மாறத்துக்கு காரணமா இருந்தவங்க யாராயும் விட மாட்டேன். அவங்களை அழிக்காம விட மாட்டேன்.
யார் பண்ணி? என்னது? எங்க அம்மா சேர்த்து வச்சுக்க சொன்ன பணம். இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கங்க. எனக்கு எதுக்கு? பணம் கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? இப்பெல்லாம் நான் அந்த தப்ப பண்றதில்ல. அப்படி சொல்லாதீங்க அங்கிள். இது பத்தலன்னா நிறைய பணம் எடுத்துட்டு வரேன். எனக்காக ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க அங்கிள். நல்ல காரியமா? என்ன செய்யணும்? எங்க அப்பாவை கொண்டு போட்டுடணும். அத பாத்துக்கிறேன். அடுத்த ஆம்பளையோட இதெல்லாம் தேவையான்னு கொஞ்சம் வருத்தப்படுறா, கொஞ்சம் அழுகுறா. இதை நான் கூட்டு வர்றேன். சீக்கிரம் சீக்கிரம். ரெண்டு மல்லிகா எங்கடி போய் தொலைஞ்ச? தடுத்தன முடிச்சோட எவ்வளவு நேரமா கத்துறேன், இங்க நின்றுட்டு இருக்க. உள்ள என் ஃப்ரெண்டு வெயிட்டிங்ல இருக்காரு. வா, நானே நெருப்பு வைக்கிறேன். செத்து போயிட. வா, நீ செத்துவும் புள்ள அனாதை ஆகி நாளைக்கு ஒரு ரவுடியும் ஆகலாம். புத்தி கிட்ட போகல. தப்புவும் புருஷன் செஞ்சா நீ எதுக்காக சாகணும்? நீ செத்த அவ மாறிடுவாடா. சத்தியமா மாற மாட்டான். உன்ன மாதிரி இன்னொரு அப்பாவை கட்டிக்கிட்டு அவளையும் இதே மாதிரி அனுப்புவான். இந்த மாதிரி அக்கிரமங்களை பார்த்தா யாருக்கும் வாழ பிடிக்காதமா. நீ சாகத்துக்கு பதிலா உன் புருஷனை கொன்னுடு. உன் புள்ள அனாதையாகாது. நாளைக்கு இந்த நிலைமை வேற யாருக்கும் வராது. எடுத்துக்க, இந்த கிரோசனை எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண சொன்ன அந்த தப்பான நாய் தலையில ஊத்தி அங்கேயே நெருப்பு வை. என்ன திடீர்னு? என்னை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பணம் கொடுத்தா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு உன் புள்ள உன்னை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தான். பாவம் சின்ன பையன். அவன் ஆசையை நிறைவேற்றலான்னு வந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்ததும் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். தேங்க்ஸ் காந்தி. அங்கிள். ஆமாப்பா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. உன் டாடியை கொன்னேன்னு வச்சுக்க, அவரு ஃபீல் பண்ணுவாரு இல்ல? ஆமா ஆமா. அதனால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே கொல்ல போறேன். நீ மனுஷனா ராட்சசனா? இல்ல பாரதி. பணத்துக்காக எத்தனை அக்கிரமங்களை செய்த இவர் சரியான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் தப்பித்து வந்தார். இப்போது இவர் செய்த அநியாயத்தை தட்டி கேட்க போன எஸ்பியையும் லாயரையும் கடமையை செய்ய விடாமல் அவர்களை நடு ரோட்டில் மண்ணெண்ணை ஊற்றி எரிக்க பார்த்திருக்கிறார். சாட்சி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இதோ இவரே எஸ்பியையும் லாயரையும் நடு ரோட்டு மேல கொலை பண்ண பார்த்தத நான் என் கண்ணால பார்த்தேன். சட்டத்தையும் நியாயத்தையும் காப்பாற்ற வேண்டிய இவங்களை இதய நடுங்கிற மாதிரி உயிரோட எரிக்க முயற்சி செஞ்ச இந்த கொடுமைக்காரனை உடனே தூக்குல போடுங்க. எடுத்துக்கங்கம்மா.
என்ன பாரதி இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுக்கற? இன்னைக்கு மட்டும் இல்ல என் பாய், இனி வாழ்நாள் பூரா சந்தோஷமா தான் இருப்பேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே சந்தோஷமா தான் இருக்கும். என்னமா விசேஷம்? நானே கோர்ட்டுக்கு போய் காந்திக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிற மாதிரி சாட்சி சொல்லிட்டேன். சந்தோஷப்படாத, அவனுக்கு தண்டனை கிடைக்கல, ஜெயிலுக்கு போகாமலே திரும்பி வந்துட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? தாலி கட்டின புருஷன் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ சாட்சியும் சொன்ன, தப்பு செஞ்சது தன்னுடைய புருஷன் தானு அந்த லாயர் மனைவி எது சாட்சியும் சொல்லிட்டான். காந்தி எதுக்காக அவங்களை கொலை பண்ண பார்த்தா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்காம நீ முட்டாள்தனமா பழித்திருக்க நினைச்ச. ஆமா, காந்தியை எனக்கு பிடிக்கல, வெறுக்கிறேன். இருக்கலாம், காந்தி உனக்கு செஞ்ச துரோகம் தான். ஆனா உன் மேரேஜை நிறுத்தி உன் கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னது நானு. உனக்கு காந்தி மேல எவ்வளவு பகை இருக்கோ எனக்கு அந்த அளவு அனுதாபம் இருக்கு. உனக்கு அவன் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கோ எனக்கு அந்த அளவு பாசம் இருக்கு. ஓஹோ, அதுக்காகத்தான் அன்னைக்கு பெரிய தாராள மனசோட வந்து என் மேல அச்சதையை தூவி என் வாழ்க்கையை பாழாக்குனியா? உன் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு இல்ல, காந்தி வாழ்க்கைக்கு பாதை காட்டுறதுக்காக. அது உன்னால நிறைவேறணும்தான் அந்த முயற்சி செஞ்சேன். காந்தி உனக்கு ரவுடியா குண்டாவா தான் தெரியும். ஆனா எனக்கு அவனை சின்ன வயசுலேயே தாய் தந்தையை பறிகொடுத்த அனாதையா தெரியும். உனக்கு அவனை கெட்டவனா தான் தெரியும். கெட்டு போனது காரணம் தெரியாது. காந்தி உன் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினா, ஆனா என் கழுத்துல தாலி அறுத்துட்டான். இருந்தாலும் கூட அவங்கிட்ட எனக்கு அனுதாபம். ஏன்னு சொல்லுவா? நான் எப்பவுமே சரி. ஃபாலோ மீ. நீ யாரு? நான் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அந்த லேடி யாரு? என்னோட மனைவி. இந்த ஸ்கூல்லே சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சூப்பர். ஓகே, வாங்க சார். இப்படி இந்த பக்கம் இங்க வாங்க சார். எங்க ரிப்பனையே காணோம்? ரிப்பன் எதுக்கு? நம்ம பசங்க ஏதோ ஓபன் பண்ணோம்னாங்க. ஓப்பனிங் இல்ல சார். அப்புறம் நீங்க இந்த கொடியை ஏத்தணும். ஏயா, உன் கண்ணுக்கு என்ன பார்த்தா குரங்கு மாதிரியா தெரியுது? என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்னயா என்ன போய் குரங்கு மாதிரி இவ்வளவு உயரத்துல ஏறி பறக்க விட சொல்றியா? அவன் புறாவை பறக்க விடுவான், காத்தாடிய பறக்க விடுவான், காலரை தூக்கி விட்டுக்குவான். ஏற்கனவே போதையில பறக்கிற இன்னும் பறக்க சொல்றாயா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சார். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? உன் பிறந்த நாளா? இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அதுக்கு நான் என்னையா பண்றது? இந்த கையில் விழுங்க. இழுத்தா என்னாவும் அந்த கொடி பறக்கும். செஞ்சுட்டா போகுது. எத்தனை இடத்துல இழுத்துருக்க கொடு. ராஸ்கல், உன்ன மாதிரி அயோக்கியன கொடியத்தை கூப்பிட்டதுக்கு ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? இந்த பாவப்பட்ட கையால அந்த புனிதமான தேசிய கொடியை ஏத்தக்கூடாதுரா. காந்தி, என்ன டாடி? இந்த கொடியை நீ ஏத்துக்கோ. என்ன சார் இப்படி பாக்குற? குடிச்சிட்டு வந்திருக்கேனா? இல்ல, நீ கண்ணத்துல அடிச்சதுல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. எதுக்கு வந்தீங்க? நீ ஹெட் மாஸ்டர் இல்லையா? இந்த சின்ன புத்திக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை தீர்த்துக்கலான்னு வந்தேன். என்னது? பள்ளிக்கூடத்துல என்ன சொன்ன? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் சொன்னல. ஆமா. இந்த பொய் தானே வேணாங்கிறது. பத்திரமா நீங்க சொல்லுங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? எதுக்காக இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள போந்து தகராறு பண்றீங்க? போங்க வெளியே. நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. சுதந்திரம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. நீ கூட போய் சொல்ற பத்தியா? இதுதான் எனக்கு பிடிக்காது. டேய், காந்தி என்னடா சொன்னாரு? ராத்திரில ஒரு பொண்ணு தனியா வெளியே போயிட்டு திரும்பி வர அன்னைக்கு தான் சுதந்திரம்னாரு. அதை இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையான்னு. நீ ஒண்ணு செய்வாதியரமா, இந்த ராத்திரி தனியா காந்தி சிலை வரைக்கும் போயிட்டு சேஃபா திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோ. நீயும் புருஷனும் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இல்லன்னா இல்ல.
ஏன் இப்படி பாக்குற? வெளியே போ. நீ போலன்னு வச்சுக்கோ, உன் புருஷனை அனுப்பிச்சிருவேன். ரோட்டுக்கு இல்லம்மா, மேல. செய்ய வேண்டாம். போ. வேண்டாம் சுதா, நீ போகாத. போலன்னா நீ செத்துருவடா. நான் செத்தாலும் பரவாயில்ல. அப்ப சாவு. அதான் பொண்டாட்டிக்கு அழகு. நீ இந்த புடவை ஜாக்கெட்லாம் வச்சு போயிட்டு வாமா. நீங்களும் கூட போய் சுதந்திரம் வந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கடா. அதிர்ச்சி அடைஞ்ச அவளுடைய கணவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. கணவனுடைய சந்தேக புத்தியால தான் மனைவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு எம்எல்ஏ ஆட்கள் மூலமா பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டு அந்த அப்பாவி கணவருக்கு தண்டனையும் கிடைச்சது. வந்த தன் மகளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சமுதாயத்துல விட்டுட்டு போக மனசு இல்லாத அந்த தகப்பன் தான் கையாலேயே அவ கழுத்தை நிறுத்தி கொண்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தான் வயசுல இழக்கக்கூடாத அத்தனை பாதுகாப்புகளையும் இழந்து அனாதையானா காந்தி. என் புருஷனை கொலை பண்ண காந்தியை போலீஸ் கைது செஞ்சு 14 வருஷமா சீர்திருத்த பள்ளியில வச்சிருந்தாங்க. ஜெயிலுக்கு போய் வெளியே வந்த காந்தி உண்மையில மனுஷனா வாழணும்னு முயற்சி செஞ்சோம். இந்த சமுதாயம் அவனை குற்றவாளியா பார்த்துச்சு. ரவுடியா குண்டாவா முத்திரை குத்திடுச்சு. அதனாலதான் அவனுக்கு சமுதாயத்து மேலையும் கடவுள் மேலையும் கோபம். அப்படிப்பட்ட காந்தி முதல் தடவையா உன் மேல ஆசைப்பட்டா, உனக்கா தன்னை மாத்திக்கிட்டா, உனக்கா எதுவும் செய்ய தயாரா இருந்தா. அவனுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய அன்பு கிடைச்சா அவன் மாறுவா, மறுபடியும் மனுஷனாவான்னு ஆசைப்பட்டுட்டா உங்க மேரேஜை நடத்தி வச்ச. அநியாயமும் அக்கிரமும் செஞ்சு கூட என்னைக்கு கோத்துப்படி ஏறாத காந்தி உனக்காகவும் அன்புக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக முதல் முதலா கோத்துப்படி ஏறலாம்.
சொந்த மனைவியை மத்தவங்க கிட்ட படுக்க வற்புறுத்துங்க. ஏத்துக்காக தாய்க்கு காந்தி துணையா நின்னு போறான்னா அவங்களை எதிர்த்தா இது ஒரு குற்றமா? உன் கூட படிச்ச பிரியாவை பலவந்தமா சொந்த கொண்டாட வந்தவங்களை எதிர்த்து அவ ஆசைப்பட்டவனுக்கு மனைவி ஆக்கினான். இதுவா அவன் செஞ்ச பாவம்? ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், நீயா போய் கூப்பிடுற வரைக்கும் காந்தி உன் முகத்தை பார்க்க மாட்டான். என்ன தகுதிக்கு மீறி தாலி கட்டி தப்பு செஞ்சுட்டோன்னு இப்ப அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நேத்து வரைக்கும் ரவுடிங்கிற பேர் எடுத்த அவன் நிஜமாவே நல்லவனா வாழணும்னு நினைக்கிறான். இவ்வளவும் கேட்டு அவனை நல்லவனா ஆக்குவியோ, தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை கெட்டவனா தொடர வைப்பியோ? ஓ இஷ்டம். அம்மா பாரதி, காந்தி கதையை கேட்டதிலிருந்து எனக்கு அவன் மேல ஒரு அனுதாபம் ஏற்படுதுமா. தாய் தகப்பனா பிள்ளைங்களை எவ்வளவோ பாசத்தோட வளர்த்தோம், பெரியவங்களாக்கணும். கடைசியில அவங்களே அனாதைங்கன்னு சொல்லி எங்களை இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. ஆனா காந்தியுடைய நிலைமை அப்படி இல்லையே தாயி. சின்ன வயசுலயே தாய் தகப்பனை பறி கொடுத்துட்டு சூழ்நிலையால ரவடியா மாறி போயிட்டாமா. உலக விஷயங்கள் தெரிஞ்சவ, எவ்வளவோ படிச்சவ, உனக்கு புத்தி சொல்றதா நினைக்க கூடாது. நீ உடனே காந்திய புருஷனா ஏத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். இப்பவாது யோசனை பண்ண. ஜன்னலே ஜன்னலே கண்கள் காணோ வெண்ணிலா பெண்மையாச்சே. உல்லாச மேடையில் பூவெல்லாம் வீணையே. நீ கொஞ்சம் நீட்டினால் ராகங்கள் பேசுதே, மேலதாளம் இனியானது. தள்ளாடும் நெஞ்சம் ஊஞ்சலானதே, பல்லாக்கு மேகம் மிஞ்சமானதே. உள்ளாத கண்கள் புள்ளி வைக்கிறே, உண்மை இன்று பள்ளியானதே. ஜன்னலே ஜன்னலே கண்கள் காணோ வெண்ணிலா பெண்மையாச்சே. வராமல் கண்ணிலே காட்டிலே கராத்த கேலி பண்ணுதே. நீ தொடாத வேளையில் பாதையில் வசந்த காலம் பாடுதே. ஆறார பாடச் சொன்னால் நீ அந்தாதி பாடுவதென்ன? ஏதாச்சும் பேசச் சொன்னால் என்னை கொண்டாடும் மௌனம் என்ன? மேலாக்கு பந்தலா நீருட்டு நெஞ்சில்லா, பூவுக்கு நெஞ்சிலா பொல்லாத வந்ததா? பொண்ணுக்கு என்ன நாடம் மிஞ்சுதா? வேறென்ன சொல்ல வெக்கம் விட்டனா, நீ பக்கம் வந்து பந்தி போடலாம். நான் என்ன சொல்ல நல்ல வேட்டைதான், உன் கண்ணத்துக்கு கண்ண விடலாம்.
மேல சாயவா வாராத வரம் இது தானா அதை பாராமல் உனை விடுவேனா நூலுக்கு ஊசிதான் நேர் வந்து நின்றுதே வாரத்தில் இன்று வண்ணஜாலமா மேகத்தின் மீது ஜானவாசமா மனத்தில் இன்று வர்ணஜாலமா மேகத்தின் மீது ஜானவாசமா ஜன்னலை ஜன்னலை கண்டுட்டாரோ பெண்ணிலா பெண்மையாச்சே உல்லாசமேடையில் பூவெல்லாம் வீணையே கொஞ்சம் நீட்டினால் ராகங்கள் பேசுதே எழுதாளம் இனியானதே பல்லாடும் நெஞ்சம் மஞ்சளானதே பல்லாக்கு மேகம் மஞ்சமானதே பொல்லாத கண்கள் புள்ளி வைக்குதே பொன்னணி என்று பள்ளியானதே தாத்தா என்ன இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஆச்சம்மா. உன் காந்தியை நினைச்சுக்கிட்டு நம்ம காந்தியை மறந்து போயிட்டியாம்மா. நீ கூட சீக்கிரமா வந்து சேர்ந்துருமா, பிரார்த்தனை ஆரம்பிச்சிருவோம். தாத்தா இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆசிரமத்துக்கு என் காந்தியை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ எடுக்கிற எந்த முடிவும் நல்லதா தான் இருக்கும். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். பிரார்த்தனை முடிச்சு கிடைக்காத எதுவும் எவனுக்கும் கிடைக்க கூடாது. இவங்கள யார் கொலை பண்ணது? எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு கூட தெரியும். குட். நாளைக்கு கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து சாட்சி சொல்ல போறோம். என் ஸ்நேகிதியையும் அவ புருஷனையும் கத்தியால குத்தி கொலை பண்ண அந்த அக்கிரமக்காரங்களை தூக்கு மேல ஏற வைக்கிறேன். இந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் அவளை பழி வாங்க விட மாட்டேன். எது அவளை துணிச்சல அந்த பொண்ணுக்கு? துணிச்சலோட அந்த கொம்பல் கோர்ட்ல ஏறி சொல்லிட்டா நாம அழுவணும். அதுக்கப்புறம் உங்க பையனை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எப்போ என்ன போலீஸ் வீட்டுல வந்து கைது செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ, அந்த 2 மாடு நீ தான் செய்ய சொன்னு கோர்ட்ல சார்ஜ் சொல்லி ஒன்னு எழுத்துருவேன். நான் உயிரோடு இருக்கும்போது உன்னைய வேண்டா கைது செய்வா? அவங்க கோர்ட்ல ஏறி சாட்சி சொன்னா எங்க போலீஸ் கைது செய்யும். அவங்க கோர்ட்ல ஏறினா தானே. ஆமா பாரதி, இந்த ராத்திரியில மலையில எங்கம்மா போற? காந்தி இருக்கிற இடத்துக்கு. எதுக்கும்மா? நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அவரும் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். அப்ப நாங்களும் வரோம். நீங்க எல்லாம் வேணாம் தாத்தா, நான் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இருங்க. சீக்கிரம் வந்துருமா. என்ன இந்த மழையில வெளியே போற கோர்ட்டுக்கா?
ராத்திரியில கோர்ட் இருக்காது. தெரியும். கோர்ட் திறந்ததும் நீங்க இருக்க மாட்டீங்க. அதாவது சாட்சி சொல்ல போறதா நிச்சயம் பண்ணிட்டேன். காட்டுங்களுக்கு இன்னும் வேகம் குறையில. அழகா ஆசிரமம் கட்டி வச்சிருக்கீங்க. ரூம்குள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. பணம் வேணா கேளுங்கடா, லட்சக்கணக்கில் கொடுக்குறேன். என்டர்டைன்மெண்ட் வேணுமா? எல்லா சேனல்களோட 5-6 டிவியை கனெக்ட் பண்ணி வைக்கிற மிட் நைட் மசாலாவை வாயை பொழந்துட்டு பாருங்க. அதை விட்டு போட்டு என்ற மகன் ஆசைப்பட்டு 2 மாடரை பண்ணி போட்டான். அதை சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு போறேங்கிறீங்களா? கோர்ட்டுக்கு போறது மட்டும் இல்ல, தூக்கு மேல ஏற வைக்கிற உன் பையனை. அட பாருடா, இன்னும் சின்ன புள்ளையாவே இருக்கே. நான் பட்டுக்கோட்டை போறதுக்கு வழி கேட்டா நீ கொட்டை பாக்க எவ்வளவு கேக்குறேன். யோ பெருசுங்களா, பாவம் சின்ன புள்ளை ஏதோ வேகத்துல கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா நீங்க பெரிய மனுஷங்க என்ன செய்யணும்? குறுக்க நிக்கணும், நிப்பாட்டணும், என்ன பத்தி எடுத்து சொல்லணும். உன்ன மாதிரி படுவாங்க வாழவே கூடாது. அரை நீ என்னையா காந்தியோட சிஷன் சொல்ற? இவ்வளவு அசிங்கமா பேசுற? காந்தி என்னையா சொன்னாரு? யாரு சொல்றப்பனே? நம்ம லோக்கல் காந்தியா? இல்ல 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 மகாத்மா காந்தி தான் கண்ணா. என்ன சொன்னாரு? தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே. இல்லையா? ஆமாண்டா. அதனாலதான் உன் மகன் செஞ்ச கெட்டதெல்லாம் நேர்ல பார்த்துட்டு நாங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். இத்தனை நாள் நீங்க செஞ்ச கெட்டதெல்லாம் நாங்க எல்லாருமே சேர்ந்து நாளை கோர்ட்ல சொல்ல போறோம். நீங்க செஞ்ச கெட்டதையெல்லாம் நாளைக்கு இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி செய்ய போறோம். சரி, காந்திக்கு மரியாதை கொடுத்து உங்க குரங்கு சிலையை வச்சீங்க. ஆனா அதோட கருத்தை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத. இதோட அர்த்தம் என்ன? நாங்க செஞ்ச கெட்டதை காதுல போட்டு கூடாது, நாங்க செஞ்ச கெட்டதை பார்க்க கூடாது, நாங்க செஞ்ச கெட்டதை பேசக்கூடாது. இப்ப புரியுதா? கோர்ட்டு கீட்டுன்னு போகாம பொத்துக்கிட்டு போய் படுங்கடா. எங்க உயிரே போனாலும் கோர்ட்டுக்கு போவோம். ஐயோ, கிழவனுக்கு திருந்த மாட்டாங்கடா. எப்போ உயிரே போனாலும் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? உசிர் எடுத்துட்டா போகுது அப்படிங்கிற போலீஸ் நீ என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற இவங்க உயிர் யாருக்கு வேணும்? என்ன கிளைமேட் வேற நல்லா இருக்கு. கல்யாணமாகியும் கட்டுக்குலையாத கன்னி பொண்ணு பக்கத்திலேயே இருக்குது. அவனுக்கு உயிர் எடுக்கிறத விட இவன் மானத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்களா பார்த்தாதான் போலீஸ்காரனுக்கு புத்தி வேலை செய்யுது. என்னங்கிற எனக்கு இந்த பொண்ணு கேக்குறேன். என்னைக்காவது நைனா எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு கேட்டு நான் வேண்டாம்னு சொல்லுங்க, எடுத்துட்டு போ. இப்படியே போய் சொல்லு கோர்ட்ல.
இத்தனை நாள் உங்களை அயோக்கியத்தனம் பண்ற ஒரு ஆம்பளைன்னு எனக்கு புருஷனா இருக்கிற அருகதை உங்களுக்கு இல்லைன்னு உங்களை விட்டு ஒதுங்கி இருந்த நீங்க இப்ப அந்த தகுதியை சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா கற்பை இழந்து உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதியை நான் இப்ப இழந்துட்டேன். பாரதி, நீ என்னமா சொல்ற? உங்க பாரதி மானம் போய் நிக்கிறா காந்தி. அன்னைக்கு முதலிரவு அறையில உங்களுக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்த மாதிரி உங்ககிட்ட போய் சொன்னேன். ஆனா இப்ப நான் நிஜமா பால்ல விஷம் கலந்து சாப்பிட்டுட்டேன். மகாத்மா காந்தி பிறந்த நாள்ல பிறந்தவருன்னு உங்களுக்கு உங்க அப்பா காந்திய பேரு வச்சாரு. ஆனா ஆனா உங்களுக்கு கோட்சேவா ஆக்கிடுச்சு இந்த சமுதாயம். அதுவும் இப்ப நல்லதுக்கு தான். அந்த அயோக்கிய நரசிம்ம அவனோட மகன் அவன் கூட இருந்த எஸ்பி லாயர் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கணும். இவனுங்க மாதிரியே நாட்டை அழிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நச்சு பாம்பங்களையும் அடியோட ஒழிக்கணும். அது அது உங்களால தான் முடியும் காந்தி. இந்த நாட்டுல அராஜகம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவங்க கூண்டோட அழிக்கணும். இது இந்த ஒரு பாரதியோட ஆசை இல்லை, ஒவ்வொரு பாரத பொண்ணோட ஆசை. நிறைவேற்றுங்க காந்தி. அண்ணா, தகனத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டோம்னா. என் பாரதி கண்ணை மூடக்கூடாது. நிறைய காட்சிகள் அவ பார்க்கணும். நிறைய காட்சிகள் அவ பார்க்கணும். நிறைய காட்சிகள் அவ பார்க்கணும். ஈவினிங் பார்க்கலாம். நானே நேர்ல வரேன். ஆமா.
நிரம்பிய சிறுமியை 8 பேர்கள் சேர்ந்து கற்பழித்த கொடுமை. கற்பழித்தவர்கள் மாயம். ஒரு அலுவலகத்தில் பெண்களை பலாத்காரம் செய்த 18 அதிகாரிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களும் கடத்தப்பட்டார்கள். நகரில் மாணவிகளை கேலி செய்த 26 மாணவர்கள் கடத்தப்பட்டுள்ளார்கள். உத்தியோகம் என்ற பெயரில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களை காணவில்லை. பல நோயாளிகளிடம் முறைகேடாக நடந்து கொண்ட 4 டாக்டர்களும் போலி சர்டிபிகேட் கொடுத்த 10-15 டாக்டர்களும் மாயம். இதுவரை அனைத்து பகுதிகளிலும் கடத்தி செல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5760 ஆகும். பாரு பாரதி, நல்லா பாரு. இவங்க 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 இந்த சமுதாயத்தில் அநியாயம் சார் எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். நல்லா பாரு. பேட்டை ரவுடிங்கல இருந்து கோட்டை ரவுடிங்க வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. முனிசிபாலிட்டி ஆளுங்க நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு பாரதி. எங்களே இங்க கொண்டு வந்த நீ என்ன பெரிய நீதிமன்றம் நினைப்பா? எங்களை மாதிரி அக்கிரமம் அநியாயம் எல்லாம் நீ பண்ணல. பணத்தை வாங்கிட்டு மனுஷங்க உயிரோட நீ வரல. நாங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு நீ பண்ணிருக்க. தெரியும்டா, அதுக்கு தான் உங்க கூட சேர்ந்து நானும் சாக போறேன். இத்தனை நாள் மனுஷத்தன்மை இல்லாம வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு மனித குண்டா மாறி உங்களை சாகரிச்சு நானும் சாக போறேன். இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. காந்தி, காந்தி, தயவு செஞ்சு எங்களை கொன்னுடாத. காந்தி, எங்களை எல்லாம் கொன்னுட்டா மட்டும் இந்த நாடு உருப்பட்டுருமாயா? மறுபடியும் எங்களை மாதிரி யாரும் பிறக்க மாட்டாங்களா? மாட்டாங்க. உங்க சாவை பார்த்து பிறக்கிறதுக்காக பயப்படுவாங்க. ஒருவேளை பிறந்தாலும் அவங்க அடிக்க என்னாட்ட ஒருத்தன் பிறப்பா. காந்தி, தயவு செஞ்சு எங்களை கொண்டாது. எங்க ஆஸ்தி எல்லாம் தரோம். வேற என்ன கேட்டாலும் தரோம். நான் கேட்கறத தருவீங்களா? எங்க குடுங்கடா. அர்த்த ராத்திரியில தன்னந்தனியா நிர்வாணமா நடந்த என் தாயோட கற்புக்கு செக்யூரிட்டி கொடுங்கடா. கோர்ட்டு வாசல்ல எங்க அப்பாவால கொல்லப்பட்ட எங்க அக்காவோட மானத்துக்கு செக்யூரிட்டி கொடுங்க. என் கண்ணை திறக்க வச்சவர் என் கண்ணு முன்னாலே கலங்கப்பட்டு செத்து போற என் பாரதியோட உயிர் திரும்ப கொடுங்கடா. திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்கடா, திரும்ப கொடுங்க. அதுக்காக எங்களெல்லாம் கொண்டுட்டு நீ மகாத்மா ஆகலான்னு பாக்குறியா? காந்தியின் பேர் வச்சிருக்கவங்களா காந்தி ஆக முடியாது. ஆமா, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை. நாம வாழும் போது 10 பேரை வாழ வைக்க சொன்னார் அந்த காந்தி. நான் சாகரப்போ ஆயிரக்கணக்கான பேரை கொல்ல போறான் இந்த காந்தி. ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்ட சொன்னார் அந்த காந்தி. அப்படி யாராவது அடிச்சா அவன் தோலை உரிக்க சொல்றான் இந்த காந்தி. தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை சொல்லாதன்னு சொன்னார் அந்த காந்தி. தீயதை தாங்கிக்காத, தீயதை வாழ வைக்காத, தீயதை வளர விடாதன்னு சொல்றான் இந்த காந்தி. இத்தனை பேரை கொல்ல பாக்குறது அநியாயம் இல்ல, இதான் நியாயம். உயிரோட இருந்த காந்தியை காப்பாற்ற முடியாத இந்த நாடு அவர் செத்து போன பிறகு தெருவுக்கு தெரு செலவச்சு. கடைசியில் அதையும் காப்பாற்ற முடியாம சிலைக்கு 2 போலீஸ் காவலுக்கு நிறுத்த வேண்டிய கேவலமான நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அதனால இப்ப இந்த தேசத்துக்கு தேவையானது அந்த மாதிரி மகாத்மா இல்ல, என்ன மாதிரி பாவாத்மா. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை சுதந்திரம் இல்லடா, பயம். மேல எங்கேயோ கைலாசத்தில் திருசூலம் பிடிச்சிக்கிட்டு பரமசிவம் உட்கார்ந்து இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏதோ பார்க்கடல சுதர்சன சக்கரத்தை வச்சுக்கிட்டு விஷ்ணு பகவான் படுத்திருந்தா உங்களுக்கு பயமே வராது. எந்த கடவுளும் மாயமா இல்லாம உங்க பக்கத்திலேயே ஏக படிசனோட தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வாழ்க்கையில பிடிப்பு வரும், உயிர் மேல பயமும் வரும். வழக்கமா செத்து போனவங்களுக்கு உயிரோட இருக்கிறவங்க தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா
இன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து செத்து போற என் பாரதி கொள்ளி வைப்பான். இந்த பாரதி இவங்க எல்லாரையும் உன் கையாலேயே க்ளோஸ் பண்ணு. இவங்க தலையெல்லாம் துண்டு துண்டா செதறணும். இந்த விஷக்கிருமிகளோட சேர்த்து இந்த ஒரு காந்தி செத்தாலும் பரவாயில்லை. எதிர்காலத்துல AK-2000 எத்தனையோ காந்திங்க பொறுப்பாங்க. இந்த பாரதி அழிச்சிடு, இவங்க எல்லாரையும் அழிச்சிடு. காந்தி சாகல. காந்திக்கு சாவே இல்லை. காந்தி செத்து போயிட்டா நாட்டுல பெண்களுக்கு அநியாயம் நடந்துகிட்டே இருக்கும். காந்தி உயிரோட இருக்கா, உயிரோட இருக்கணும். காந்தியோட பாடியை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு காந்தி செத்து இருந்தா தானே. என்னது? ராத்திரியே தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டானா? எங்க போனா? எங்க அநியாயம் நடக்குதோ அங்க. வன்முறை என்ற ரத்த சகதியில் மீண்டும் இது போன்ற AK-47 காந்திகள் உருவாக வேண்டுமா? அமைதி பூங்கா என்ற வண்ண பூங்காவில் தேசப்பிதா காந்தி மறுபடியும் பிறக்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான விடை உங்கள் கைகளில், உங்கள் ஒற்றுமையில்.